சார் தனபாண்டியன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா செல்லம் அவர் வந்து இன்னும் அவருக்கு லெசன் ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு ஓகேவா? எப்படி இருக்கு? ஓகே சார், பார்த்தவரை ஓகே தான். ஒரு சில டவுட்லாம் இருக்கு, அந்த டைம் அது எடுக்கலாமா அது அப்படின்னு. அதுதான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க. டவுட்ஸ் இருந்தால் கேட்டுருங்க. எந்த டைம் எந்த டேட்டு சார்ட் இருந்தால் சொல்லுங்கள், அப்படியே பார்த்துக்கலாம். கோல்டு எல்லாம் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கோல்டு பார்த்துட்டு இல்லையா? இருக்கேன். கோல்டு சொல்லுங்கள். எந்த டேட் டைம் சொல்லுங்கள். நேற்று பாருங்க சார். நேத்தேவா? நேற்று நேற்று எந்த ஸ்டேஷன்? ஏஷியன், லண்டன், நியூயார்க்? ஏஷியன் சார். ஏன் சார்? ஏஷியன் சார். ஏஷியனில் கோல்டு. ஏஷியன் பாருங்க சார். இதில் வந்து செல்லு இருக்கு, பையும் இருக்குது. இதில் இந்த டைம் இதில் இந்த மாதிரி எடுக்கலாமா இதில் ஏஷியனில்? இதில் வந்து இந்த டிஜி பிரேக் அவுட் அதெல்லாம் வந்து ஏஷியனில் பார்க்குறத விட நீங்கள் கோல்டுக்கு நியூயார்க்கில் மட்டும் பார்த்தா தான் நம்மளால் எதாவது சப்போர்ட் பண்ண முடியும். நியூயார்க் மட்டுமா சார்? ஆமாம். ஓகே சார். ஃபஸ்ட்டு இதில் வேணால் நீங்கள் ஜென்ரலாக இந்த டிஜி பாக்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது இருந்தால் சப்ளை டிமாண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கா செல்லுக்கான்றது புரிஞ்சிடும். இங்கே மார்க்கெட் வந்து மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டார்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஹைன்னு சொல்லி நமக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பைக்கு போக முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ அந்த டைரெக்ஷனுக்கு நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட தான் போய் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எதுவுமே கிடையாது. சப்ளை டிமாண்ட் இந்த டிஎஸ்எல் எக்ஸ் மார்க் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அந்த எக்ஸ் மார்க்கை ஃபாலோ பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் கொடுத்து தான் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே சரிங்களா? இது வந்து இந்த ஸ்டார்லாம் வந்து இப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்றதுக்கான ஐடென்டிட்டி போகாதுன்னு இல்லை. அந்த ஸ்டார் வந்ததுக்கு அப்புறமா இந்த கிரே பேண்டோடைய பிரேக் அவுட் நமக்கு ட்ரேடை இனிஷியேட் பண்ணும். அப்போ கிரே பேண்டுக்கான சிக்னல் எது? லோ டைம் ஃப்ரேம் சிக்னலா? அது ஆன் பண்ணிக்கணும். ஹை டைம் ஃப்ரேம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படலாம். அப்படின்னா இந்த சப்ளைக்கு டிமாண்ட் நல்ல ட்ரேட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறதா தெரியல எனக்கு. ஆமாம், இங்கே பாருங்கள். அப்போ எப்போ ஸ்டார் வந்துச்சு கிளாஸ் இது இப்போ தான் இப்படியே தான் கிளாஸ் வாரம் நீங்கள் இப்போ இந்த மாதிரி அதனால தான் டவுட் கேட்குறது. எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வீடியோலேயே எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்துட்டு அது புரியல, அதில் எதுவும் புரியல அப்படின்னா ஏன் அப்படின்னா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வராங்க இல்லையா? ஃபஸ்ட்டு டே கிளாஸ் அவங்களுக்கு எடுத்த செஷன்ஸ் தான் அது எல்லாமே, நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்தாலும் அதே கண்டென்ட் அப்படியே வார்த்தை கூட மாறாமல் நான் பேசுவேன். அது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். வீடியோ பார்க்குறோமா இல்லை லைவில் பார்க்குறோமான்னு உங்களுக்கு குழப்பம் தான் இருக்கும். போய் ஆமாம், எப்பவுமே இந்த சப்ளைல இருக்கு அப்படின்னா கிரே பேண்ட் பிரேக் அவுட்ல நீங்க ட்ரேட் எடுத்து பாட்டம் டார்கெட்டா வைக்கலாம். இல்லையா டிஎஸ்எல் ஃபாலோ பண்ணி டாப் வந்து ஸ்டாப் லாஸ் சார். இது ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எப்பவுமே இந்த ஆர்டர் பிளாக் தானே வரும். இங்க பாருங்க, இந்த இப்போ நான் கட் பண்றேன். இந்த இடத்துல எந்த ஷெல் உங்களுக்கு இனிஷியேட் ஆயிருக்கு? இந்த கேண்டில் தானே ஆர்டர் பிளாக். இதானே ஆரோ காட்டுது இல்லை இங்க? நீங்க ஆர்டர் பிளாக் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் காட்டுமே. காட்டுதா? ஓகே சார். இப்படி தான் வரும். ஸ்டாப் லாஸ் லைன் இங்கே இருக்குது. நீங்கள் உங்கள் புரோக்கருடைய இது என்னன்னு பார்த்துட்டு அது கூட ஸ்ப்ரெட் ஏதாவது ஆட் பண்ணணுமான்னு பார்த்து ஆட் பண்ணிங்க. ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போடணும். இந்த இது ஒட்டி வரும். ஆனால் ஒட்டி போட்டால் அடிச்சிடும். கொஞ்சம் ஏற்றி வைப்போம். அதை கொஞ்சம் ஏற்றி வைக்கிறதும் வந்து எதுக்குன்னா இன்னும் உங்களோட கரண்ட் புரோக்கரோட ஸ்ப்ரெட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்து ஏற்றி வைக்கணும். ஸோ நானே மொத்தமாக கொஞ்சம் ஏற்றியே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் லைனை மேலே தள்ளி தான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, நான் அதுதான் அந்த கோடு தான் ஸ்டாப் லாஸ் நினைச்சிட்டு இருக்கேன். எந்த கோடு? இதுதானே? அதான் ஸ்டாப் லாஸ். அதான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் ஸ்டாருக்கு மேலே ஸ்விங் ஹைக்கு மேலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த லைனுக்கு மேலே வச்சா போதும். உங்களோட ஆர்டர் பிளாக் இதுதான். ஓகே சரிங்களா? ஸோ கோல்டில் நீங்கள் இருக்க காலையிலலாம் ட்ரேட் பண்ணணும்னா இந்த மாதிரி சப்ளை டிமாண்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஓகே சார். நமக்கு ஸ்கால்ப் மாஸ்டரில் காலையில் கோல்டு ஓடனே நமக்கு தெரியாது. அதனால் அந்த இடத்துலலாம் வச்சு நம்ம எதுவும் ஸ்ட்ராட்டஜியாக ரெடி பண்ண முடியாது. ஆஸ் யூசுவல் எடுக்கலாம். சொல்லியிருக்காரு ஒரு டைம் சொல்லியிருக்காரு, ஒரு 3:30 ஒன்று, அப்புறம் வந்து 6:30 மேலே ஒன்று கால் சொல்லுங்கள். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் சைடில் நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எல்லார் பாக்ஸ் பிரேக் அவுட் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் கோல்டுக்கு எப்போவுமே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஆமாம், அது பாருங்கள். எல்லார் பிரேக் அவுட் ஆயிருக்கா? பவுன்ஸ் ஆச்சு, மேலே டார்கெட் போகும், கரெக்டாக போகும். ஓகே, நீங்கள் எல்லார் பாக்ஸும் கோல்டுக்கு நீங்கள் ஈவினிங்கில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். பகலில் பண்ணுறது என்ன கேட்டால் நல்லதில்லை. பகலில் அப்படின்னா அட்லீஸ்ட் லண்டன் வரைக்கும் போது நீங்கள் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ லண்டனில் நம்ம எப்போ ட்ரேட் பண்ணுவோம்? ஆஃப்டர் 3:00 3:30. ஸோ அதில் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? காலையில் ஏசியனில் உட்காராதீங்க கோல்டு எடுத்துகிட்டு. நிர்வாகம் பொறுப்பல்ல. சரி, வேறு இது ஒன்று தான் டவுட்டா? அது ஒன்று தான் சார் பார்த்தேன். இப்போ இந்த பேண்ட் மாற்றுறது எல்லாமே இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதேமாதிரி பாட்டமில் ஸ்டார் வருது, அதேமாதிரி இந்த டிமாண்டில் ஸ்டார் வருதுன்னா உங்களுக்கு என்ட்ரி கிரே பேண்ட் பிரேக் அவுட்டில். கிரே பேண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா டாப் வரைக்கும் போகும்.
அந்த பேண்ட் எங்கே இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அது பேண்டில் போய் முட்டும் போது எக்ஸிட் பண்ணுங்கள். ஓகே. அப்போ இந்த கிரே பேண்டுக்கான சிக்னல் வரணும் அப்படின்னா நீங்கள் சிக்னல்ஸ் லைட்டில் போயிட்டு எல்டிஎஃப் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஹெச்டிஎஃப் இல்லை, எல்டிஎஃப் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்போ தான் கிரே பேண்ட் பிரேக் அவுட் சிக்னல் காட்டும். நீங்கள் ஹெச்டிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல சிக்னல் வராது. ஓகே சார். அது ஏன்னா இப்போ இங்கே தள்ளி காட்டும் பாருங்கள். அந்த சிக்னலும் நல்லா தான் இருக்கும், இந்த மொத்த டிஸ்டன்ஸில் பாதி நல்லா இருக்கும். அது இன்னும் பெட்டரான சிக்னலே கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கான பேண்ட் இது கிடையாது. அந்த சிக்னலுக்கான பேண்ட் எஸ்டிஎஃப். இங்கே எஸ்டிஎஃப் இருந்துச்சுன்னா இங்கே எஸ்டிஎஃப் இருக்கணும். ஸோ இந்த பேண்டு கிராஸ் ஓவரில் போகணும். ப்ளூ பேண்டு கிராஸ் ஓவரில் போகும். ஸோ உங்களுக்கு எதில் வேணால் ட்ரேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும் அது. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, ஹெச்டிஎஃப் அப்படிங்கிறது ப்ளூ பேண்டுக்கான சிக்னல், சரியா? ஓகே சார். எல்டிஎஃப்ன்றது கிரே பேண்டுக்கான சிக்னல்ஸ். உங்களுக்கு நீங்கள் எந்த பேண்டு பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். இது எந்த ரூல்ஸும் இல்லை. எல்லாத்துக்குமே அதை கரெக்டான சிக்னல் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது சொல்கிற எஸ்எல்லை கரெக்டாக போட்டுக்கோங்க, அது போதும். ஓகே. வேறு எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? இது மட்டும் தான். இப்போ இது புரிஞ்சிடுச்சுல, இது எப்படி பண்ணுறோம்? சரி, ஓகே. இப்போ இது எல்லாரும் பார்த்துட்டீங்க. எல்லாருக்கும் இதை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். வேறு அடுத்து வேறு சார் பாலகிருஷ்ணன் சார். சொல்லுங்கள் சார். வாங்க சார். சார் அந்த பாக்ஸ் வந்து அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க சார். இந்த பாக்ஸஸ் பற்றி தானே சொல்லுங்கள்? எல்லா பாக்ஸும். சரி. அது எப்போ கிரியேட் ஆகும்? இப்போ நம்ம மார்க்கெட் வந்து கோல்டு மார்க்கெட் வந்து ஃபாரெக்ஸ் ஓப்பன் ஆகுது வந்து 40க்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? உங்கள் வாய்ஸ் ரொம்ப உள்ளே போயிட்டு வந்துச்சு. உங்கள் வாய்ஸ் உள்ளே போயிடுச்சு டக்கு நீங்கள் பேசும்போது. என்ன சொன்னீங்க? மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 3:30 அது மார்க்கெட் வந்து 3:40க்கு ஓப்பன் ஆகுது. அப்பவே இந்த பாக்ஸ்லாம் கிரியேட் ஆயிருமான்னு கேட்குறேன். அது பாருங்கள், ரன் பண்ணி காட்டுறோம் ஒரு லைவில். ஸோ 3:30க்கு இப்போ 2:30க்கு இருக்குது மார்க்கெட், சரிங்களா? முடிஞ்சிடுச்சு டே. டைமிங் பார்த்தீங்கன்னா 2:24. ஸோ பாக்ஸ் வந்து இப்போதைக்கு டிஜி பாக்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கான ஸ்டாப் அண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிரியேட் ஆகலை, தெரியுதுங்களா? ஸ்டாப் இன்னும் ஓப்பனிங் ப்ரைஸ் லெவல்லே இருந்துட்டு இருக்கு. ஸோ டிஜி பாக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாப் அண்ட் பாக்ஸில் கிரியேட் ஆகும். அதான் டார்கெட்டாக நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா மார்க்கெட் டெட் கேப். டெட் கேப்னா இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டி இல்லாத டைம் டெட் கேப்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே, சரிங்களா? அந்த டெட் கேப் வந்து அது லெவல்ஸ் அது. அதுக்கப்புறமா இது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகி போதோ அதுக்கான டார்கெட்ஸ் மேலேயும் கீழே இருக்கும். அது அந்த இடத்த நோக்கி நம்ம ட்ரேட் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் 8:30க்கு அப்புறமா ஏஆர் பாக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாக்ஸ் வந்து ஏஷியனுடைய கில் ஜோன் ஸ்டார்டிங் டைம். ஸோ நம்மளோட ட்ரேட் எக்ஸிக்யூஷன் டைம் எல்லாமே இந்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 6:15க்கு அப்புறமா தான் நம்ம ட்ரேட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம் ஜென்ரலாக, சரியா? ஓகே ஓகே. இது அப்புறமா இது இங்கேருந்து டார்கெட் எங்கே போதோ பாட்டம் பிரேக் அவுட்டு அப்படியே வந்து டார்கெட் கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பாட்டம் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ பவுன்ஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. இந்த பவுன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்ப்போம், கிராஸ் ஓவர் பாயிண்ட். அது 2 பேண்டு இருக்கிற இடம் தான் நமக்கு. இந்த 2 பேண்டு சேர்ந்து இருக்கிற இடம் நமக்கு எப்பவுமே என்ன பண்ணுவோம், நல்ல என்ட்ரிஸ் பார்த்துங்க, க்ளீனான என்ட்ரி. கோல்டு கொடுத்துருக்கு, காலையில் கொடுக்கலாம் சொல்ல வரல. அது டெய்லி கொடுக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நான் அந்த டைம் உட்காந்து பண்ணதில்லை. ஓகே ஓகே, சரிங்களா? கொடுக்கும்போது எடுத்துக்கோங்க, அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் போயிட்டு நம்ம ஸ்கிரிப்ட். இல்லை ப்ரோ, இந்த ஷேடோ பாக்ஸில் வேணால் காலைல ஒரு என்ட்ரி மாட்டோம், அதுவும் ரெகுலராக மாட்டாது, எப்போயாவது மாட்டோம். அதான் சொல்கிறேன், டெய்லி அதில் போய் உக்காந்துட்டு வரலன்ட்டு வர அந்த டைமில் உட்காந்துட்டு ஏதோ ரொம்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஏதோ ட்ரேட் எடுத்துட்டாங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனை. புரியுதுங்களா? இப்போ இங்கே ஷேடோ பாக்ஸ்க்கே வந்தாலும் உங்களோட ட்ரேடிங் டைமுக்குள்ளே அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஷேடோ பாக்ஸ் வந்துருச்சுன்னா திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னு வைங்களேன், இந்த இடத்துல வந்து ஏஆர் பாக்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். பார்த்துருப்பீங்களா? தெரியுதுங்களா? இப்போ ஏஆர் பாக்ஸ் இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கலர் மாற்றி காட்டுறேன், ரொம்ப லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஏஆர் பாக்ஸ் இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு என்ட்ரி கொடுக்கும், அந்த என்ட்ரியில் போயிடுங்க, அவ்வளோதான். இல்லையா இங்கேயே ப்ராப்பராக டபிள்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா, அப்போ எடுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ இது வந்து இதை பேஸ் பண்ணி அந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான் இங்கே காட்டுது. இவ்வளோ டார்க்காக வராது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றது தான் இவ்வளோ டார்க்காக கொடுத்துருக்கேன் லைனை. இப்போ இந்த பாக்ஸ் எப்போ ஃபில் கலர் வந்து ஃபில் ஆகுதோ அப்போ தான் இது வந்து ட்ரேடபிள் பாக்ஸாக மாறும் உங்களுக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டியது இருக்கும். பாக்ஸ் ரேஞ்ச் பெருசாக ஆகிடுச்சு.
இப்போ தான் இது வந்து பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாக்ஸ் வந்து ஃபில் கலர் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டாப் அண்ட் லெவலில் மேலே கீழே இருக்கும். ஆக்சுவலாக கோல்டுக்கு வந்து இந்த ஸ்டாப் அண்ட் லெவல் வந்து இன்னும் கிளியராக நான் ஃபிக்ஸ் பண்ணல. இது வந்து வச்சுருக்கேன், இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் தான் பார்த்து எனக்கு சொல்லணும். பட் இப்போ ஃபஸ்ட்டு இஷான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் அப்டேட் சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இது இப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு இந்த லெவல்ஸ், ஸ்டாப் அண்ட் லெவல்ஸ் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகும். மாற்றிட்டேன், கொஞ்சம் டெஸ்ட் எடுத்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு இந்த Asian எல்லோ மட்டும் பாக்ஸ் கொஞ்சம் எல்லோ பாக்ஸுக்கு நான் இன்னும் செக் பண்ணல. எது புரியல? லண்டன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஏஷியன் அந்த அளவுக்கு ஏசியனுக்கு ஓடாது, செட் ஆகாதுல்ல, ஓடாது, அந்த இடத்துல வராது. நம்ம நினச்ச வால்யூம் அங்கே இருக்காது. இல்லாத இடத்துல போயிட்டு ஓடலைன்னா நம்ம செட்டப்பை குறை சொல்ல முடியாது. அதே செட்டப்பில் தான் அங்கே கரன்சியில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிரே பாக்ஸ் வந்து சப்போர்ட் பிஸ்டன்ஸா சார்? அது வந்து ரிவர்சல் ஏரியா சார். அந்த செஷனுக்கு அது ரிவர்சல் ஏரியா. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஆர் பாக்ஸ் நான் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஏஆர் பாக்ஸ் லண்டனுக்கானது, நியூயார்க்கு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த செஷனுக்கு இதுதான் வந்து ஹை அண்ட் லோ. இந்த பர்டிகுலர் செஷனுக்கு லோ போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும், ஹை போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்னு வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி காட்டும், அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த கிரே பாக்ஸ் அது வேலையை அதுதான் பண்ணும். அப்போது இந்த செஷனுக்கு இந்த செஷன் எவ்வளோ நேரத்துக்கு நமக்கு வேலிடினா இந்த 11:30 மணி வரைக்கும் தான். அதோட இந்த ஹைலோ முடிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் நியூ ஹைலோ க்ரியேட் ஆகிடும். ஏஆர் பாக்ஸ் வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹைலோ தான் கன்சிடர் பண்ணணும். இந்த ஹைலோ ஏசியனோட ஹைலோவை எடுத்துக்க முடியாது. இப்போ ஹை வந்து இதுதான், லோ வந்து இதுதான் சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து எல்ஆர் பாக்ஸே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ அடுத்த செஷன் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி இதுதான் ஹைன்னு காமிச்சிருக்கா. ஸோ அந்த ஹை வரைக்கும் தான் போயிருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் எந்த செஷனில் இருக்கீங்களோ உங்களோட டைம் முடிஞ்சிச்சுன்னா அந்த செஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டைமில் உட்காரீங்களோ அந்த எந்த பாக்ஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஹை. அங்கே போனால் ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். இதுதான் லோ, இங்கே போனாலும் ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேயே இருக்குது அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த ஹையை நோக்கி அது ஓடும், அவ்வளோதான். இல்லை டவுனில் பிரேக் ஆச்சுன்னா டவுனுக்கு இப்போ இந்த பக்கம் வரும். இப்போ 3 பாக்ஸும் ஒரே டயத்தில் ஆன் பண்ணி வச்சா கன்ஃபியூஸ் ஆகணும் சார்? இல்லை அப்படி இல்லை, எங்களுக்கு பழகிச்சு. நான் ஆஃபே பண்ணதில்லை இது வரைக்கும், நான்லேயே தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணாது எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது தனித்தனியாக முடிஞ்சிருது. இப்போ பாருங்கள், இதோட இது முடிஞ்சிருச்சு. இதே இந்த பாக்ஸ் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த பாக்ஸும் சேர்ந்து எக்ஸ்டெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆகாது, கட் ஆகிடும். கட் ஆகிறதுனால அந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரியா? ஸோ இது பாருங்கள், கரெக்டாக பேண்ட் பிரேக் அவுட், 2 பேண்டுக்கும் சேர்ந்து பிரேக் அவுட் கொடுக்குது. அதாவது இந்த பேண்ட் இதை எப்படி திரும்ப யூஸ் பண்ணலாம், இந்த பாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி நமக்கு மேலே போகணும், இல்லைன்னா பிரேக் அவுட் கீழே ஆகிட்டு கீழே வரணும். இது ரெண்டுமே நடக்கலை. ஆனால் பாக்ஸ் முடிஞ்சிடுச்சு, இந்த இடம் வந்துடுச்சு, இந்த நம்ம ட்ரேட் பண்ணுற ஏரியா வந்துடுச்சு. பிரேக் அவுட் ஆகாமல் உள்ளே போகிறதுல தான் நிறைய பேருக்கு தப்பு பண்ணுவாங்க, பிரச்சனை நடக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பாக்ஸுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. ட்ரேடிங் டைமும் வந்துடுச்சு, அவங்களோட செஷன் டைம், கில் ஜோன் டைம் 6 மணி வரப்போகுது. 6 மணி ஆகிட்டும் பிரேக் அவுட் கொடுத்து அது கிளியரான ஒரு டைரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுதான் பல பேருக்கு ஒன்று வெயிட் பண்ணி நான் பிரேக் அவுட்டில் மட்டுமே ட்ரேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அடம்பிடிச்சி உட்காந்தா தப்பிச்சிட்டாங்க. இல்லை நான் 6 மணி சில பேருக்கு அந்த கை நடுக்கும், ட்ரேட் எடுத்தாகணும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேண்டும் சேர்ந்து எந்த பக்கத்தில் தள்ளி விடுதோ மார்க்கெட்டை அந்த பக்கம் என்ட்ரி எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். 2 பேண்டும் சேர்ந்து ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட்டு தள்ளி விடும். அந்த பேண்ட் பிரேக் அவுட் ப்ராப்பராக நடக்கும். அது வந்து எந்த பேண்ட் பிரேக் அவுட்டை நம்பலாம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்ல இருக்க இந்த சிக்னல்ஸை நம்பலாம். எல்டிஎஃப் விட ஹெச்டிஎஃப்ல இருக்கும்போது வர சிக்னல்ஸ் நல்லாயிருக்கும். பாக்ஸ் பிரேக் அவுட் ஆகாதப்ப பேண்டை வச்சு ட்ரேட் எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த ட்ரேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பெட்டர். மிடில், இந்த பாக்ஸுக்கு நடுவில் இருந்து போச்சு, பேண்ட் அங்கே நடுவில் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் தள்ளி விட்டுச்சுன்னா அது பக்கம் ஓடும். ஆனால் பாட்டமில் இருக்கும்போது பை எடுக்கக்கூடாது, டாப்பில் இருக்கும்போது செல் எடுக்கக்கூடாது. பேண்ட் மிடில் இருக்கும்போது, பேண்ட் மிடில் இருக்கும்போது, இன்கேஸ் பேண்ட் இந்த மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து போயிட்டு கீழே தான் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு டவுனில் சிக்னல் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் மார்க்கெட் இந்த மாதிரி இது மேலே இப்படி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பேண்டும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அதே டைமில் எல்லார் பாக்ஸும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஷோர் ஷார்ட்டாக பவுன்ஸ் ஆச்சுன்னா மேலே போகும் தெரியும் இல்லையா?
புரியுதா நான் ஆமாங்க சொல்கிறது? சார். புரியுது ஸோ சார். பேண்ட் மேலே இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. எல்ஆர் பாக்ஸோட பிரேக் அவுட்டு ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. மிடில் இருந்துச்சுன்னா அது எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அது வந்து இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே எடுங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இப்போ ஃபார்ம் ஆகும் இல்லையா, எல்லோ கலரில் வரும் இல்லையா நியூயார்க் பாக்ஸ், அந்த பாக்ஸ் கொடுக்குற என்ட்ரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாக்ஸே காணும், ஒரு 7 மணிக்கு தான் வரும் பாக்ஸ் இல்லையா. அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இந்த பவுன்ஸ் வந்துட்டு போகுது. சிக்னலே வரல இல்லையா? ஆமாங்க சார். வரல. ஏன் அப்படின்னா இந்த பவுன்ஸ் எந்த பேண்டில் நடக்குது? கிரே பேண்டில் நடக்குது. கிரே பேண்டுக்கான சிக்னல் எல்டிஎஃப் ஆன் பண்ணால் தான் வரும், அதனால தான் வரல. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் 1 மினிட்ல நான் கூட லைவில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பேன், பார்த்துருக்கீங்களா? ஒன் மினிட்லேயுமே சிக்னல் இல்லை. இன்றைக்கி கிடைக்கல, நம்ம எதுவும் பண்ண முடியாது, கிடைக்காத ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் நமக்கு அதுதான், இந்த 2 இடமும் சேர்ந்து பாக்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா. நியூயார்க்குக்கு மட்டும் 2 டைம் இருக்குது சார் ட்ரேட் பண்ணுறது. ஒன்று 6 o'clock டைம் ஒன்று இருக்குது, இன்னொன்று 7:30 7:15 ஒன்று இருக்குது. எல்ஆர் பாக்ஸுக்கு மட்டும் 2 டைம் இருக்குது. பட் மற்ற பாக்ஸுக்குலாம் 2 டைம் கிடையாது. ஏஆர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த க்ரீன் பாக்ஸ்க்கு அப்புறமா தான் உங்கள் ட்ரேட் எப்போவுமே இருக்கணும். அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த க்ரீன் பாக்ஸ்க்குள்ளேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ட்ரேடை. அதே மாதிரி ஏஷியனுக்கும் இந்த பிங்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரேடை. அதுக்கு முன்னாடி எந்த ட்ரேடும் வந்தாலும் எடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி எந்த ட்ரேட் வந்தாலும் சரி, திரும்பவும் அதே டைரக்ஷனுக்கோ இல்லை டைரக்ஷன் சேஞ்சிங்க்கோ ஏதோ ஒன்று வந்து இந்த பாக்ஸ் ஃபார்ம் ஆகும்போது திரும்ப அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பாக காட்டும். அது முன்னாடியே ஓடி போச்சுனாலும் இந்த பாக்ஸ் வரும்போது திரும்ப மார்க்கெட் அந்த இடத்துல புல் பேக் கொடுத்து வந்துட்டு திரும்ப தான் போகும் எப்போவுமே. ஸோ அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணாலே நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்கே கூட பாருங்களேன், முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, என்ட்ரி வந்துடுச்சா, முன்னாடியே வந்துடுச்சா பாக்ஸுக்கு முன்னாடி. ஆமாங்க சார். நான் திரும்ப என்ன பண்ணியிருக்கேன், பாக்ஸ் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், அதே ஆர்டர் பிளாக்ல வந்து என்ட்ரி எடுத்து தான் போகுது. தெரியுதா? அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, காத்திருந்தீங்கன்னா என்ட்ரி வந்துடும் சார். ஓகே ஓகே ஓகே. இதை நான் நம்பி நீங்கள் உட்காரணும். ஓகே போயிடுச்சா போட்டோம், ஆனால் திரும்ப என்ட்ரி வரும்னு நீங்கள் நம்பி உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை அது பண்ணும். ஒரு நாள் 2 நாள் பண்ணாமல் போகும், ஆனால் மிச்சம் 10ல் ஒரு 2 நாள் வரலாம், மிச்சம் 8 நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்க சார். ஓகேங்க சரிங்களா? அது மட்டும் நம்பி. இப்போ வந்து 1 நிமிஷம் ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து எல்டிஎஃப்ஆ ஹெச்டிஎஃப்ஆ சார்? சிக்னல் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் செட் ஆகும். டைமிங் கிடையாது, இந்த டைமில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஹெச்டிஎஃப் பேண்டில் வர சிக்னல் நீங்கள் எப்போ வேணாலும் நம்பி எடுங்க. ஓகேங்க சார். ரொம்பலாம் ஏமாத்தாது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் சிக்னலே வராது, அதுக்கு வந்தால் கரெக்டாக ஓடும். கரெக்டாக இருக்கும். ஆமாம். இப்போ இந்த இடத்துலேயே பாருங்கள், கிடச்ச சிக்னல் எத்தனை எஸ்எல் அடிச்சிருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே ஒரு சிக்னல் வந்திருக்கா, இப்போ இந்த இடத்துல ஒரு சிக்னல் தான் வந்திருக்கு உங்களுக்கு. அந்த ஒரு சிக்னல் உங்களுக்கு எஸ்எல் அடிக்கலை, கீழே போயிடுச்சு. சரிங்களா? அடுத்த சிக்னல் இங்கே வந்திருக்கு, இதுவும் எஸ்எல் அடிக்கலை, இன்னும் மேலேயே போயிடுச்சு. இந்த இடத்துல இன்னொரு சிக்னல் வந்திருக்கு, அதோட எஸ்எல் அடிக்கலை, மேலே தான் போயிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்ல வர சிக்னல்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்டாக 10 சிக்னல் வருது இல்லை 20 சிக்னல் வருதுன்னா அதில் உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 3 சிக்னல் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், மிச்சம் 17 சிக்னல் உங்களுக்கு டார்கெட் தான் போகும். இல்லை அட்லீஸ்ட் பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணுற சான்ஸ் அது கிடைக்கும். ஆமாம். அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க, அந்த கரெக்டாக பார்க்குறேன் நான் வந்து டைரக்ஷனுக்காக. இந்த எல்ஆர் பாக்ஸோ, இது இப்போ ஏஆர் பாக்ஸ் இருக்குது, மிடில் லைனுக்கு மேலே இருக்குது மார்க்கெட். இந்த இடத்துல நான் போய் செல்லு பார்த்தா அது என் தப்பு தானே. நான் மிடில் லைன் மேலே இருக்கும்போது எப்பப்பெல்லாம் பை சிக்னல் வருதோ அதில் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் என் ட்ரேட் அப்படின்னா நான் சக்ஸஸாக இருப்பேன். ஆனால் இங்கே போயிட்டு மேலே போயிடுச்சு, இப்போ கீழே வரும், நான் கீழே வரதுக்கு மாற்றி எடுத்துன்னு வச்சுங்க, நான் மாட்டிப்பேன். ஸோ அந்த பாயிண்ட், இந்த லொக்கேஷன்ஸில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் அதாவது ஸ்கேல்பிங் பண்ணலாம், அதுலேயும் ஒரு அர்த்தத்தோடு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். எல்லா ஸ்விங்கையும் பிடிக்கணும்னு நினைக்காம டைரக்ஷன் தெரியுது, அதுலேயே வந்து சின்ன சின்ன ஸ்கேல்பிங்னா என்னென்னா குட்டி குட்டி ட்ரேட்ஸில் ப்ராஃபிட்டில் வெளியே வர்றது தான். அதுக்கும் ஒரு ரீசனோட அதோடைய டைரக்ஷனில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி டைரக்ஷன் பார்க்க தேவையில்ல, அந்த செஷனுக்கான டைரக்ஷனை பாருங்கள், அது போதும். இந்த லண்டன் செஷன் இது வரைக்கும் ஹை லோ காட்டுதா, இதுக்குள்ளே அந்த டைரக்ஷன் இப்போ மேலே இருக்குது மார்க்கெட், இப்போ மேலே போக தான் ஹையர் சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான பை மட்டும் எடுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், டிஜி பாக்ஸ் இருக்குது, டிஜி பாக்ஸோட மிட்லைனே தாண்டி மார்க்கெட் கீழே தான் நின்றுட்டுருக்கு. அப்போ எப்பப்பெல்லாம் செல் வருதோ அப்பப்போ நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா அது நல்லாயிருக்கும். பை போனால் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டாப் லாஸ், ரெண்டுமே ஸ்டாப் லாஸ். ஆனால் இங்கே எடுத்த செல் எதுவுமே நமக்கு என்ன ஆகலை. இந்த பெரிய ஆர்டர் பிளாக் இருக்கா, அது ஆர்டர் பிளாக்கோடைய அதுக்குள்ளே தான் திரும்ப மார்க்கெட் வந்து செல் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதோட அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ அந்த பாக்ஸை பற்றி குழப்பம் எல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல, கிளியராக சரி இருக்கு. சார். இப்போ இதுலயே வந்து ஆர்டர் பிளாக் சொன்னீங்களா சார்? ஆர்டர் பிளாக் உங்களுக்கு சொல்லலை. இப்போ ஆர்டர் பிளாக்னா இப்போதைக்கு நமக்கு என்ன ஆர்டர் பிளாக்னா இது காட்டுற ஆர்டர் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஆர்டர் பிளாக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலாக. எல்லாம் அதாவது மேக்ஸிமம் நம்ம ஒரு என்ட்ரி வருது அப்படின்னா 10 கேண்டில்ஸ் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு இடத்துல. ஸோ ஆல்மோஸ்ட் 9 கேண்டில் ரேஞ்ச் வரைக்கும் ஆர்டர் பிளாக் வந்ததுக்கப்புறம் காமிச்சிடும் உங்களுக்கு முக்கால்வாசி. இதில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக வச்சுட்டு இருக்கிறது ஜஸ்ட் 3 டைப்ஸ் ஆர்டர் பிளாக் தான் இருக்குது. அதை தாண்டி 6 டைப்ஸ் ப்ளஸ் ஒரு 2 ஸ்பெஷல் கேசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 11 டைப்ஸில் உங்களுக்கு ஆர்டர் பிளாக் வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கான ஓகே. சிக்னல்ஸ் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம். இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ரிஸ்க் ரிவார்டு டூவில் பிளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். இந்த சிக்னல் வருதுன்னா இந்த மாதிரி டூலே வந்து டார்கெட்டே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி 1:3 5 நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை ட்ரா பண்ணுறதுக்கு அடுத்த ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். ஸோ அடுத்த ஓகே அப்டேட் சார். அதுதான் அதுதான் வரும். இப்போதைக்கு உங்களுக்கு பிளாக் மட்டும் காட்டும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு அதோட டார்கெட்டும் சேர்த்து காட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து வேற உங்களுக்கு டவுட் முடிஞ்சுச்சா சார்? ஓகே சார், டவுட் இருக்கு. ஓகே, வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல நான் ஃபுல் வீடியோ இன்னைக்கு பார்த்தேன். பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. ஆனா ஃபுல்லா மறுபடியும் இன்னொரு வாட்டி 2 வாட்டி பார்த்தா தான் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, எதுல கன்ஃபியூஷனோ சார்ட்ல இல்ல அந்த வீடியோலயே டைமிங் கூட சொல்லுங்க எனக்கு. எந்த டைம்ல எந்த வீடியோன்னு சொல்லி லிங்க் அனுப்பிச்சிட்டு டைம் மட்டும் சொல்லுங்க. அதுல என்ன எதுல டவுட் நான் பார்த்துட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரி சார். ஓகே. சரி, அந்த டைமிங் கொடுத்துட்டீங்கன்னா போதும். எதை பத்தி அப்படி நான் ஃபுல் வீடியோ டவுட்னா இப்போ அந்த 40 நிமிஷம் வீடியோ ஃபுல்லா எடுக்க முடியாது இல்லையா நமக்கு. அப்போ எந்த கான்செப்ட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபோன் கால் மூலமா கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்க சார், கண்டிப்பா. சரிங்களா? டைமிங் மட்டும் போட்டுருங்க. ஓகே சார். வேற யாருக்கும் டவுட்ஸ்? சரி, யாருக்கும் டவுட் கேட்க மாட்டீங்க. ஓகே, அப்போ நம்ம நாளைக்கு மீட்டிங்கை பற்றி பேசுவோம். மீட்டிங் டைமிங் கொஞ்சம் மாற்றிருக்கு ட்ரேட்ஸ் எடுக்கிறத பற்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கௌரிசங்கர் சார் வரலையா? அவர் நேற்று இருந்தார். சுரேந்தர், கவிலாஷ் யாரையுமே காணோம் இன்னைக்கு. சரி, ஓகே. ஆக்சுவலாக ஆகாஷ் இப்போ பிளான் பண்ணது வந்து என்னன்னா யாரு வந்தாங்க வந்து போயிட்டாரா? ஆமா, கோச்சிட்டாரோ? சரி, அதாவது என்னன்னா நம்ம டைமிங் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? காலைல 10 மணி, அது மாதிரி காலையில ஒரு 8:30 மணி, திரும்பவும் மதியம் வருது எத்தனை மணி? கரெக்டாக 12:45 1:15 என்ட்ரி வரும். என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும் சார். 1:10 என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும் சில டைம். அப்போ என்ட்ரி பொசிஷன் என்ன பண்ணுறது? அதனால 12:45. அப்போ அதுக்கப்புறம் சில டைம்ல வந்து 12:30க்குமே வருது. ஆமா, ரெண்டு டைம்லயுமே வந்துடும். நம்ம அப்போ தான் அந்த 1 hour உட்கார்ற மாதிரி இருக்கும். 12:30 to 1:30 உட்கார்ற மாதிரி இருக்கும். 1:30க்கு மேலே அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour டைம் இருக்கு. 2 o'clock வரைக்குமே டைம் இருக்குது. அந்த டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? சும்மா உட்காரது தான் பரவாயில்ல, கையை கட்டிட்டு இல்லை எதுவும் இடகணம் பண்ணாமல். ஹையர் டைம் ஃப்ரேம் சிக்னல்ஸ் தான் பிரச்சனை இல்லைங்க. ஆமா சார். யூஎஸ்டி கேட் அவ்வளோக்கா எந்த டைம் கொடுத்துருந்துச்சு என்ட்ரி? ஃப்ரைடே ஏஷியன்ல முடிச்சிருவோம் சார். இல்லைன்னா லண்டன்ல உட்காந்து பார்க்க போறோம். 1:15 கொடுத்து சார். 1:15 அந்த 3 minute ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு சார். இதோ நேத்து ஹீரோ 1:15 இல்லை யூஎஸ்டி கேட் அதே டைம் தான் உங்களுக்கு யூஎஸ்டி இருக்கு. ஆமாம், ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து சூப்பரான என்ட்ரி, க்ளீனான என்ட்ரி. ஆனா சோகம் என்னன்னா 24 பிப்ல வெளியே வந்துட்டு அது போனது 50 பிப் போச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போய் வழியில பாக்குறப்போ இன்னும் பாதிக்கு மேல ஓடி இருக்கு. நமக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஒரு நாள்ல பைத்தியம் மாதிரி 60 பிப் ஓடுவான்ட்டு அவன் 40 தாண்ட மாட்டான். பாதி நாள் பண்ணிருந்தானா 1 hour HDF பேண்ட்ல என்ட்ரி எடுத்துட்டு இருந்தான். 4 hourல நான் பார்த்துட்டு இருந்தேன். 4 hourல அந்த சப்ளை மேன் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். க்ளீனாக மேலே தொட்டு தம்பி கீழே மாற்றி கரெக்டாக அடிச்சுட்டு இருந்தாரு. நான் பார்த்துட்டு தான் சரி ஓகே செல்லு மட்டுமே பார்ப்போம். அதோ கரெக்டாக எக்ஸாக்டாக தட்டி போயிட்டு இருந்துச்சு. அதனால நான் அதில் செல்லு பார்த்தேன், இதை பை பார்த்தேன் கரெக்டாக. அதான் நாம் என்னைக்கு உட்காரமோ அன்றைக்கி உட்கார வச்சிருவோம் நம்மளையும் சேர்த்து. அதனால் நான் அந்த 10ங்கிறத TSL ஃபாலோ பண்ணிங்க, அவ்வளோதான். எப்போவும் நம்ம புலம்ப தேவையில்லை. TSL ஃபாலோ பண்ணி தான் உங்களை எங்கே வெளியே துரத்திருக்கோம் யோசிச்சு பாருங்க சார். நான் 15 minutesல ஃபாலோ பண்ணேன். சூப்பர். அதனால தான் 20 பிப் உட்காந்துருக்கீங்க, இல்லைன்னா உட்காந்துருக்க முடியாதுல்ல. டிஎஸ்எல்லே கொடுக்கலாம். ஆக்சுவலாக லண்டனில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம், தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். 6 hours ட்ரேடிங் டைம் அது.
அந்த ஆமா அந்த ஜேர்னி நான் 5:30 ஒன்னே தான் க்ளோஸ் காலுக்கு பண்ணேன். கொடுக்குற என்ட்ரி வந்து உங்களுக்கு க்ளோசிங் டைம் வந்து 5:30 to 6 தான் உங்களுக்கு. அது வரைக்கும் ஒரே டைரக்ஷன் தான் மார்க்கெட் ஓடும், எவ்வளோ நேரம் நின்னாலும் பரவாயில்லன்ட்டு உட்காரணும். அதுக்கு பேர் தான் பிரிங்ஸ் ட்ரேடுன்னு பேர் அந்த ட்ரேட் செட்டப்புக்கு. அன்றைக்கி எடுத்த யூஎஸ்டி கேடில் பிரிங்ஸ் ட்ரேட் தான் அது. யூரோ யூஎஸ்டியும் பிரிங்ஸ் ட்ரேட் தான். ம். அதில் ரன்னிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைரக்ஷன் 5 ஹவர்ஸ், நெக்ஸ்ட் 5 ஹவர்ஸ் ஒரே டைரக்ஷன் தான் ஓடும். ஆமா 5 மினிட்ஸ்ல ஒவ்வொரு பிளாக்கா வரைஞ்சிட்டு 15 மினிட்ஸ்ல ஒவ்வொரு கேண்டில் கீழே எக்ஸ்ட்ரா வச்சுட்டே போனேன். அவ்வளோதான். அது அப்படியே ஜாலியாக இருக்கும். அந்த ட்ரேடு கிடச்சதுன்னா பிரிங்ஸ் ட்ரேடு கிடச்சா இந்த ட்ரேடுக்கு தான் நம்ம வந்து மதியத்தில் மீட்டிங் போடலான்னு சொல்கிறது. இந்த பாக்ஸ் பாருங்கள் 12:45 தான் ஆன் ஆகும். அந்த டைம் நம்ம உட்காந்தா போதும். அதோட ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டைம் உட்காந்து ஈவினிங் நம்ம உட்கார வேண்டிய அவசியம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் 7:15க்கு ஒரு என்ட்ரி வரும் இல்லையா, அந்த என்ட்ரிக்கு வேணால் உட்காருங்க. 7:15 பிரிங்ஸ் ட்ரேட் இருக்கு. அது வந்து அடுத்த 8க்கு திரும்ப கொடுக்குது சார் பவுன்ஸ்ல. ஆமாம், இனிஷியல் பேலன்ஸ் கவர் ஆனதுக்கப்புறம் வரும் உங்களுக்கு. ஆமாம். ஸோ நம்ம 6-8 இருந்தாலே போதும்ல சார். 6 தான் வேணாம், 6க்கு வேணாம், நம்ம 6:45க்கு வந்தால் போதும். ஓகே. 6க்கு உட்காந்தா நியூஸில் ட்ரேட் பண்ணுவோம், தேவையில்லாமல் கை வைப்பாங்க எல்லாரும். ஓ அது வேற இருக்கா? ஆமாம், அதனால தான் 6க்கு வேணான்ட்டேன். அதனால தான் மீட்டிங் டைம் நான் 7க்கு மாற்றி விட்டதே அதனால தான். 6க்கு யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், பண்ணுறவங்க ஓன் ரிஸ்கில் எடுத்து பண்ணிக்கிட்டோம். கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சார். 8 மணியா? 7:15க்குங்க பிரிங்ஸ் ட்ரேடு. அதான் சார் அந்த ட்ரேட் 8 மணிக்கு நம்ம HDFல மேக்ஸிமம் 8 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன் நான். ஓகே. 8 மணிக்கு ட்ரேடு எடுத்து வச்சிடணும். 7:15க்கு நீங்கள் உட்காந்து 7:15க்கு ட்ரேட் கிடைக்கலனா தான் அந்த இடத்துல பாக்ஸு பிளாக் ஏதாவது விட்டுட்டு போயிருக்கும். அதில் தான் நீங்கள் 8 மணிக்கு எடுப்பீங்க. 7:15க்கு என்ட்ரி கொடுத்துருச்சுன்னா ஆக்சுவலாக பிடிஎம் கான்செப்ட் மாற்றுறீங்க. 7:15க்கு தான் என்ட்ரி டைம் அது ஆக்சுவலாக. என்னன்னா 7:15க்கு பிரேக் ஆகுது. மேக்ஸிமம் இந்த இடத்துல ரிவர்சல் என்ட்ரி மாதிரி வருது சார். இல்லை ஏதாச்சும் சுத்தமாக புரியல, வீடியோ பார்த்தது எனக்கு எதுவுமே புரியல, அதை பற்றி ஃபுல்லாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அந்த இடத்துல? ஆனால் 7:15க்கு ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அதே 8 மணிக்கு நான் திரும்ப என்ட்ரி போட மாட்டேன். ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே டார்கெட் போயிடும். ஏன்னா 10 ஈஸியாக ஓடிடும். 10 போயிடும். ஆமாம், ஈஸியாக போயிடும். நான் அதை எடுத்து வச்சுட்டே போயிடுவேன் நான். அது கிடைக்கலன்னா நம்ம அடுத்து 1 hour உட்கார வேண்டியது இருக்கும். 8 மணி 8:15க்கு என்ட்ரி. ஓகே. இல்லை அதான் 7:15 என்ட்ரி கிடைக்கலன்னா 1 hour உட்காரணும்னு சொல்கிறேன். ஓகே ஓகே சார். இங்கே பாருங்கள், இந்த ட்ரேடில் உங்களுக்கு இது வந்து எத்தனை மணிக்கு பாருங்கள், இந்த இடத்துல ட்ரேட் இருக்குது தெரியுதா? இப்போ நம்ம இருக்குது 5 minutes. ஆமாம் சார். இப்போ 3 minutes இது விஷுவல் உங்கள் கண்ணுக்கு ஓடுதா? 3 minutes இது விஷுவல் உங்களுக்கு ஓடணும், கண்ணில் ஓடும். அது கடக்கடன்னு வந்து முடிச்சிடும். இந்த டைம் என்னது 1 மணியா? ரொம்ப நேரம். இதோ 7:15 முடியுதா? 7:15க்கு என்ட்ரி எடுக்குது. 3 minutes உங்களுக்கு இருக்கும். அந்த அப்படி பார்த்தீங்கன்னா இது திரும்ப நீங்கள் சொல்கிறது 8:10 என்ட்ரி தெரியுதா? 7:15க்கு ஓடலைனா தான் 8 மணிக்கு ஓடும். ஆனால் 15 minutes, ஏன்னா 15 minutes என்ட்ரி 2 hours டைம் இருக்குது நமக்கு. 7:15 எடுக்கிற என்ட்ரி 2 hours டைம் இருக்குது. 8:15 9:15 வரைக்கும் நம்ம அதை ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். 15 minutes டைம் படி அதுக்கு. இப்போ இந்த இடத்துல 7:15க்கு என்ட்ரியா? 16 பிப் ஓடிடுச்சா? 20 பிப்பே ஓடிடுச்சா? இதுக்கப்புறம் நீங்கள் 8 மணிக்கு எடுத்தாலும் எடுக்கலனாலும் அதே 20 பிப்பு தான் ஓடும். ஆமாம் அதே தான். அதனால தான் நான் 7:15க்கே முடிச்சிடறதுங்கிறாங்க. இதை தான் சார் நான் சொன்னேன். பிரேக் அவுட்டில் கொடுக்குதா 7:15க்கு, அதே பவுன்ஸை வந்து 8 மணிக்கு கொடுக்குது. நம்ம இன்னும் 2 மணி நேரம் சேர்ந்து உட்காந்து அந்த என்ட்ரி சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம் உட்காந்து பேசிட்டு. ஆனால் மோஸ்ட்டாக எத்தனை பேருக்கு அவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு தெரியல நைட்டில். நிறைய பேருக்கு டயர்ட் ஆகிடுவாங்க. அதுவும் நம்ம காலிலேருந்து உட்காரோன்னா இந்த இடத்துல இவ்வளோ நேரம் உட்கார முடியாது, கண்ணெல்லாம் சுக்கிரும். ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்சா பண்ணுவோம். நம்ம 7 மணிக்கு உட்காருவோம், எப்பவும் போல் 7 மணிக்கு உட்காருவோம், வர்றதே எடுப்போம். இல்லைனா இல்லை எடுத்து வச்சுட்டு எப்பவும் போல் கதை அடிச்சு வெட்டியாக கதை அடிச்சுட்டு போவோம், அந்த மாதிரி போக வேண்டியது தான். நியூயார்க்கில் இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் போயிட்டுருக்கு. லண்டனில் என்ட்ரி நிறைய கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போல்லாம். ஏசியன் லண்டன்லேயே முடிஞ்சது. இதெல்லாம் எவ்வளோ அழகான என்ட்ரிஸ். க்ளீனாக லண்டன் ஓப்பனில் ஆர்டர் பிளாக்கில் வந்து தொட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்குது. இந்த இடம் என்ன இடம்? நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பேண்ட் கிராஸ் பாயிண்ட் அது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதாங்க நம்ம என்ன டாபிக் வாரம் இதே தான் சொல்லுங்கிறேன் நானும். ஓகேவா? போதுமா? இப்போ வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லையா? வேறு யார் இருக்கா? யாரும் காணும். எல்லாருக்கும் டவுட்
ஆறுமுகம் சார் வந்துட்டிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, லேட்டாக வந்துட்டீங்க போல. இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணீங்களா? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். உங்கள் 7.15 என்ட்ரி பற்றி தான் பேசியிருந்தோம் எவ்வளோ நேரத்துக்கு. சரிங்க சார். ஆகாஷ் இவர் தான் அந்த சொன்னேன் இல்லையா, ஆமா ஆமா ஷெடோ. அந்த 7.15க்கு பேக் டெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்து வச்சிருக்கிறாரு. ஓகே. வேற முத்து ப்ரோ, அவர் எங்க சில பல நாட்கள் அமைதியாக இருக்கீங்க. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோன்னு இருக்காரு சார். எப்பவுமே அமைதியாக தான் இருப்பார். நான் எப்பயா பேசினேன் என்னை பற்றி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு. அப்போ போதுமா மீட்டிங் க்ளோஸ் பண்ணி போமா? யாருக்குமே டவுட்டே வர கேட்க மாட்டீங்களே ஜனா சார்? சார் டவுட்டே இல்லை சார். இப்போ எனக்கு உட்கார டைம் தான் இல்லை. ஏன் சார் திட்டுறீங்க திடீர்னு? ஐயோ சார் டவுட்ல இல்லை சார். உட்காரது டைம் வர மாட்டேது. உட்கார டைம் வர மாட்டேந்தா? என் டைம் தெரியல சார். இந்த மாதிரி இந்த பாக்ஸஸ் அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஒரு சில டைமில் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கியிருக்கும். இதோடைய மிட் பாயிண்ட்ல இந்த ஹை வந்து மேட்ச் ஆகும், இதோடைய ஆர்டர் பிளாக்ல இந்த பிளாக் திரும்ப மேட்ச் ஆகும். அந்த மாதிரிலாம் நடக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட் செட்டப் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். அது என்னன்னா, இதுதான் ப்ளூ பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ளூ பாக்ஸ் போயிட்டு இருக்குன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்ட் இருக்கு இல்லையா, ப்ளூவோ இல்லை பிங்க் லைனோ, அது வந்து இப்படி பாக்ஸை ஒட்டி போகும். அந்த மாதிரி போகும்போது இந்த இடத்துல வந்து டபிள்யூ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மேலே அன்றைக்கி நல்லா ஓடும் ரன்னிங். 15 மினிட்ஸில் இல்லை இது 15 மினிட்ஸ் இல்லை, 5 மினிட்ஸ் வைக்கணும். அது தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன் சார். 5 மினிட்ஸு 3 மினிட்ஸ்லேயோ. ஓகே. இந்த மாதிரி செட்டப்பில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டப் எப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இந்த கிரே பேண்டும் சேர்ந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் அது கூடவே ஓடிட்டுருக்கும் நல்லா. ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் இந்த மாதிரி டபிள்யூ ஃபார்ம் ஆகும்போது நல்லாயிருக்கும். இந்த டபிள்யூ 2 இடத்துல ஃபார்ம் ஆகும். ஒன்று இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்டில் ஃபார்ம் ஆகும், இல்லையா ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்ட் கொஞ்சம் தள்ளியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரே பேண்டு மிடில் கரெக்டாக நிற்கும். அந்த மிடில் ஃபார்ம் ஆகும் இந்த டபிள்யூ. அப்படியே இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இந்த டபிள்யூ எப்படி நம்பலாமா வேணாமா கீழே வந்துடுமா அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. இந்த 2 பேண்டும் கரெக்டாக அப்படியே ரயில்வே ட்ராக் போட்ட மாதிரி பேரலாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த செட்டப் நல்லா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பைக் இது அப்படியே திருப்பி போட்டால் செல்லு. சரியா? ஓகேவா? ஓகே ஃபைன். இந்த செட்டப் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா எம். ஆனால் இதே செட்டப் எப்போ வந்து நீங்கள் ரொம்ப நம்பக்கூடாது. இந்த மாதிரி ஐயோ கண்மூடி தான் இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இது வந்து இப்படி ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல பின்னிட்டு உக்காந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ அது கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல அப்பயும் டபிள்யூ வரட்டும், வந்ததுன்னா பரவாயில்ல, விட்டுட்டு போயிட்டு திரும்ப இறங்கி எடுக்கும் பவுன்ஸு. அந்த பவுன்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி போங்க அந்த டைமுக்கு. அப்போ அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பின்னி பிணைஞ்சு ஒன்றா இருக்குங்களே இந்த கிரே பேண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிடும் லைட்டாக. இது இப்படியே தான் போகும். இது இப்போ நம்மளால் பொறிவிட்ட மாதிரி ஸ்லோவாக தான் வருவார். அதனால் அது எதுவும் பண்ண தேவையில்ல. பட் இந்த கிரே பேண்டு கூடவே வர ஆரம்பிச்சிடும். அந்த பவுன்ஸில் இந்த என்ட்ரி போகும், இங்கேயே போகாமல். இந்த பேண்ட் தூரமாக 2 பேரலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலே போகலாம். இங்கேயே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இந்த இடத்துல போகலாம். சரியா? இதில் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது எல்டிஎஃப் டைம் ஃப்ரேம் தான் ஆன் பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிரே பேண்ட்லேயே பவுன்ஸ் ஆகி போயிடுது. எல்டிஎஃப்ல தான் என்ட்ரி கிடைக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தான் புதுசாக இப்போ 2 வாரம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். எங்கேயுமே ஒரு டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணா ஹெச்டிஎஃப்ல என்ட்ரி கிடைக்கும். பட் இப்போ இன்னும் அவங்களுக்கு இப்போ ஒரே டைம் ஃப்ரேம் தான் இன்னும் அது சொல்லித்தரல. மல்டி டைம் ஃப்ரேம் சொல்லித்தரல. ஒரே ஒரு இடத்துல சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன் மதியத்தில். இப்போ தான் மதியம். சரி, எதுவும் டவுட் இல்லை, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? போதுமா? வேறு யார்? அருண்குமார் சார் வந்துட்டிங்களா சார்? டவுட்ஸ் எதாவது இருக்கா உங்களுக்கு? வீடியோஸில் பார்த்துட்டிங்களா சார்? இப்போதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து முடிச்சிட்டு இருக்கு சார். இப்போதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல சார், இல்ல சார், பிரச்சனை இல்லை சார். நான் அது கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சிருவேன் நினைக்கிறேன். ஓகே. கொஞ்சம் டைம் வேணும் சார். இல்லை பரவாயில்ல, 2 மாதம் கூட எடுத்துங்க, டைம் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க ஆல்ரெடி இப்போ பழைய ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் அவங்களாம் எத்தனை மாதம் ஆச்சு? 5 மாதம் ஆயிடுச்சுங்களா எல்லாருக்கும்? சார் ஜனா சார் உங்களுக்கு 6 மாதமா? ஆமாம் சார்.
ஆகாஷ் 5 மாசமா. ஸோ எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக டைம் ஆகிடும் சார் இதில். சரிங்களா? ரைட் ரைட் 1 மந்த் ஆகும். ஆனால் இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அவங்களுக்கு எடுத்த டைம் அளவு அவங்களுக்கு அவங்க உள்ளே வந்தப்போ இந்த இண்டிகேட்டர் இப்படி இல்லை, வேற மாதிரி இருந்துச்சு. டிஜி பாக்ஸ் தான் சார் வந்து 2 டிஜி பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த சிக்னல் ஈசிஆர் மெத்தட் கிடையாது, இந்த ஸ்டார்ஸ் கிடையாது, ஆர்டர் பிளாக்ல விசிபிள் ஆகாது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் பேட்டர்னையே மேனுவலாக அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி கேண்டில் அவங்களே செலக்ட் பண்ணி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். நான் கொஞ்சம் ஸ்பீடா கேட்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இப்போ உங்களுக்கு அவ்வளோ நாள் ஆகாது. அவங்களுக்கு 2 மாதம் ஆச்சு. பட் இவங்களுக்கு 2 வாரத்துலேயே முடிஞ்சிருது. ஒரு வாரத்துலேயே இப்போ இவர் 6 சாரில் 1 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே அவர் வந்து டைமிங் பேஸ் பண்ணி என்ட்ரி ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டார் ஒரே வாரத்தில். அதனால பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, கஷ்டமாலாம் இருக்காது. சரிங்களா? அப்படி ஏதாவது டவுட்னா எந்த சார்ட்டை உடனே போட்டுட்டு வாய்ஸ் நோட்டில் அனுப்பிச்சி விட்ருங்க எனக்கு. ஓகே, இதுக்கப்புறம் தேவைப்படாது சார். அலர்ட் எல்லாமே ஃபுல் முடிச்சிட்டேன் சார். சார் நீங்கள் அப்டேட் போட்டுருந்தீங்களா சார்? நீங்கள் அலர்ட் பற்றி இன்னும் ரிலீஸ் பண்ணல சார். இன்னைக்கு போட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். ஆனால் அது பெய்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ட்ரேடிங் வியூவில் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சொல்லுங்கள், யாரும் எதுவும் சொல்ல வந்தீங்க ஆக்சுவலாக சார்? இப்போ அந்த ஆர்டர் பிளாக் பற்றி சொன்னீங்களா சார், அது எல்லாமே இப்போ வந்துருமா சார்? இப்போ சார் நம்ம திரும்ப மண்டேலேருந்து பார்ப்போம் சார். லண்டன் மீட்டிங், அதனால தான் கேட்குறேன். யாருமே எதுவும் மீட்டிங் வர்றீங்களா வைக்கணுமான்னு கேட்டால் கூட டைம் இல்லையா? ஆஃபீஸ் டைம் சார் இது. அப்படியா? இல்லை, என்ன டைம் கரெக்டாக? அப்போ எப்போ ஒரு டிசைட் பண்ணுங்களேன், ஈவினிங் எந்த டைம் வச்சுக்கலான்ட்டு. ஏதோ ஒரு இல்லை, இப்போ இந்த வாரம் போயிடும். இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஆர்டர் பிளாக்னா ஒன்றும் பெரிய இல்லை சார். நமக்கு என்னென்னா இப்போது யூரோ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா நேற்றுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய நேரத்துடைய ஆர்டர் பிளாக் வந்து எடுத்துகிட்டு போன லோ 15 மினிட்ஸ் பிளாக். அது இப்போ இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ எங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளாக் இருக்கா? ஆமாம் சார். இந்த பிளாக் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுப்போம். மறுநாளைக்கு வந்து 15 மினிட்ஸ் பிளாக்கை வந்து சும்மா ஹை லோ எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுப்போம் சும்மா காலையிலேயே. அதில் வந்து இந்த மாதிரி மேட்ச் ஆகும், ஸ்டாப் அண்ட் பாக்ஸ் கூட சேர்ந்து மேட்ச் ஆகும். அந்த இடத்துல கிடைக்கிற என்ட்ரிஸை அப்படியே எடுத்துன்னு போகும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆர்டர் பிளாக் கான்செப்ட், இவ்வளோ தான். நம்மகிட்ட எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் சார் இருக்கும். முன்னாடி நாள் இருக்க ஆர்டர் பிளாக்கை வரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த நாளைக்கு அது நம்ம எஸ்எம்சியில் மாதிரி ஒரு தடவை தொட்டுருச்சு அப்படிலாம் கணக்கு இல்லை. அது உடையிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஹலோ சார், அந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம தான் இது வரைஞ்சிக்கணுமா சார்? ஆமாம், நாம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஆமாம், அது ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடும், ஆரோ மார்க் காமிச்சிடும். அந்த பிளாக் மட்டும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இனிமே தான் நான் உட்காந்து இந்த பைன் ஸ்கிரிப்டே படிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அடுத்தடுத்த வெர்ஷனில் நான் ரெடி பண்ணிடலாம். சார், எனக்கு வந்து அந்த ஏரோ மார்க் காமிக்க மாட்டேது. ஏதாவது மொபைல்ல பார்க்குறேன், அது ஏதோ மொபைலில். ஆமாம் ஆமாம், மொபைல் ஆண்ட்ராய்டில் ஐஓஎஸ்ல இந்த ஏரோ மார்க் பதில் அது அன்னோன் சிம்பிள் மாதிரி காமிச்சிடும். உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப்லஸே காட்டுறது கஷ்டம். அது காட்டுதா? அதான் சார், அதுவும் அதே மாதிரி தான். செக் பாக்ஸ் மொபைலில் வர்றது நிறைய பேர் மொபைலில் வர்றது சிஸ்டமில் தான் பார்க்குறேன். ஓகே, சிஸ்டம்ல மட்டும் தான் அதை எழுதுறேன். ஆக்சுவலி என்னோட பழைய இதுல விண்டோஸ் சிஸ்டத்துலயும் அதே ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். இப்போ புதுசாக அப்டேட் பண்ணுவாங்க. ஓ, பழைய விண்டோஸ்லயுமே இது வர மாட்டேங்குதா? ஆமா சார். என்ன வெர்ஷன்? அதனால தான் சார், ஆக்சுவலி 4-5 வருஷம் முன்னாடி உள்ள லேப்டாப்ல. ஐயோ, 4-5 வருஷத்துல ஒன்றும் இல்லை. 4-5 வருஷத்துல அதில் காட்டுமே, அதில் காட்டும். அதே சார், அதுதான் ப்ராப்ளம் இல்லை சார். ஐஷான்ட்ட தான் ஒரு வாட்டி கேட்டேன், அதான் அதை ஏதோ அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் புது வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஓகே, வேற ஏதாவது ப்ரௌசர் ஏதாவது ரொம்ப பழைய வெர்ஷன்ல இருக்கா, அப்டேட் ஆகாம இருக்கான்னு பாருங்க. அப்புறம் ப்ரௌசர் அதை மாற்றி பாருங்க. ப்ரௌசர் பிரச்சனை, அது எல்லாமே ப்ரௌசரோட இஷ்யூஸ். அந்த கேரக்டர் அதெல்லாம் ரீட் பண்ண முடியல, அவ்வளோதான். ஆமாம், அந்த கேரக்டர் அதுக்கு ரீட் பண்ண முடியல, அவ்வளோதான். அந்த ப்ரௌசரில் அப்போ ப்ரௌசர் மட்டும் புதுசாக போட்டு அப்டேட் பண்ணேன். ப்ரௌசர் மட்டும் பாருங்க. இப்போ இது ஆர்டர் பிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக் எது இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா? இது நாளைக்கு இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஏதாவது பை எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் எடுக்கிறேன். இப்படி தான் அதை வச்சுக்கணும். இப்போ மேலே போச்சுன்னா ஹையும் எதுவும் பார்த்து வச்சுப்போம். ஹையில் ஏதாவது ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கா, 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லேயும் பார்த்தா கூட போதும். பக்கத்தில் எது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துங்க. ஆர்டர் பிளாக் வரையும் போது முடிஞ்ச வரைக்கும் எல்டிஎஃப்ல வச்சுக்கோங்க. ஹை டைம் ஃப்ரேம் தானே, அதனால் எல்டிஎஃப்ஏ உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்டிஎஃப்ல வச்சுட்டு ஆர்டர் பிளாக் ட்ரா பண்ணிக்கோங்க, கிடைக்கும். இந்த 15 மினிட்ஸ் பிளாக் எல்டிஎஃப்ல கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்ப்போம் மேட்ச் ஆகிருக்கான்ட்டு. எல்டிஎஃப்ல கிடைக்கல, ஆனால் ஹெச்டிஎஃப்ல கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே வரைஞ்சி வச்சுக்கிறது நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. 2 இடத்துலையுமே எங்கே வேணால் திரும்பலாம்.
இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிளாக் இருக்கா, இந்த பிளாக்கு இது கூட இது என்ன செஷனு ஆக்சுவலாக 18னா நியூயார்க். அப்போ நியூயார்க்னா ஒரு 0.7 பிப்பு வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. 0.7 பிப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே டேப் பண்ணிவிட்டு அது வந்து எப்படியா இருந்தாலும் அடுத்த நாளைக்கோ இல்லை அடுத்த நாளைக்கோ எத்தனை நாள் ஆனாலும் சரி பிளாக் தானே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா? ஆர்டர் பிளாக் கான்செப்ட் புரியுதா? ஆர்டர் பிளாக்கை அந்த ஈசிஆரில் வர ஆர்டர் பிளாக்கை அப்போ மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அடுத்த நாளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஆனால் அடுத்த நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அப்படியே தொட்ட உடனே எஸ்எம்சியில் போடுற மாதிரி லிமிட் ஆர்டர்லாம் போடாதீங்க. அந்த இடத்துல பார்த்துட்டு 3 மினிட்ல பிரேக் அவுட், பேண்ட் பிரேக் அவுட்டோ இல்லை ஏதாவது செட்டப் கிடைக்குதுன்னா அதில் எடுங்க, அப்படியே எடுக்க வேண்டாம். இந்த வாட்டர் பிளாக்கில் பட்டுருச்சு, நமக்கு வந்து இந்த பேண்ட் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருக்கு, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகிறோம். பட்டவனே அங்கேயே போகல, நம்ம இங்கேயே தொட்டவனே போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம கணக்குப்படி இப்போ என்ட்ரி போட்ட 10 கேண்டில் வெளியே வரணும். அப்படி பார்த்தா நம்ம வெளியே வர மாதிரி ஆகிடும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் அது கிளம்பியிருக்கு. பட் நமக்கு இங்கே தான் என்ட்ரி, இந்த கேண்டில் என்ட்ரி போட்டதுலேருந்தே எங்கள் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே நிற்கலை. ஸோ நம்மளோட என்ட்ரி டைப் எப்படின்னா தொட்டவனே மேலே போயிடணும், இருக்கக்கூடாது அங்கே. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஏதோ பிரச்சனையில் மாட்ட போகிறோம். 10 கேண்டில் வரைக்கும் டைம் கொடுக்குறோம், 10 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்துடுறோம், அவ்வளோதான். ஓகே, சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அப்போது வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஆர்டர் பிளாக் சார் தனபாண்டி சார் ஆர்டர் பிளாக் முடிச்சிட்டேன், இவ்வளோ தான். நம்ம அப்பப்போ டெய்லி பார்ப்போம் ஏதாவது ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி. புரிஞ்சுது இல்லை இப்போ சொன்னது? 15 மினிட்ஸ் 1 ஹவர் ஈசிஆரில் கிடைக்கிற பிளாக்கை வரைஞ்சி ஜஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது வந்து இந்த பாக்ஸஸ் மாதிரி அதுவும் ஒரு பாக்ஸாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரிஸ் வருதான்னு சொல்லி அந்த இடத்துல என்ட்ரி அந்த டைரெக்ஷனில் கிடைக்குதுன்னா அது ஒரு ஹையர் சான்ஸ் மேலே போகிறதுக்கோ இல்லை கீழே போகிறதுக்கோ. அப்படி பார்க்கணும் அதை. இதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக் வந்து முக்கியமான கான்செப்டாக தனியாக நடத்தியிருந்தேன். ஏன் அப்படின்னா அப்போ வந்து இதில் ஈசிஆர் படி என்ட்ரி கிடையாது, இந்த கேண்டில் டார்க் கேண்டில்லாம் அப்போ கிடையாது. அதனால் அது வந்து மெயின் கான்செப்டாக அப்போ இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, இண்டிகேட்டர் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொடுத்தனால அது வந்து பெரிய விஷயமா தனியாக யாரும் பார்க்கறது இல்லை. இல்லை ஆகாஷ், அப்படி தானே? ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆர்டர் பிளாக் இப்போ இந்த இடத்துல இந்த பிளாக்கை வந்து எந்த பிளாக்கை சூஸ் பண்ணுறதுலாம் பிரச்சனை இருக்கும். இந்த இடத்துல இப்போ லாஸ்ட்டாக இந்த மேலே போயிடுச்சு, இது எடுக்கிறதா இல்லை இந்த பிளாக் எடுக்கிறதா. இப்போ நமக்கு தெரியும் இப்போ ஈசிஆர் படி இந்த செட்டப் எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா இந்த ரெட் கேண்டிலோட ஹைலேருந்து இந்த ப்ளூ கேண்டிலோட லோ வரைக்குமே பிளாக் அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து அந்த குழப்பமெல்லாம் இல்லை. ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஆர்டர் பிளாக் வீடியோலாம் பார்த்தப்ப இண்டிகேட்டரே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தா தெரிஞ்சு வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு அடுத்த வெர்ஷனில் இன்னும் இந்த என்ட்ரி எடுத்து டார்கெட்டு என்ட்ரி என்ன வேல்யூ லைன் எல்லாமே போட்டு அடுத்த வேல்யூ நான் கொடுக்க பார்த்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இல்லை அதான் இந்த 1 மந்தில் அதை ரெடி பண்ணிவிடுவேன்.